சட்டம் போட்டவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு காவல்துறையில முதன்முறையாக பெண் காவலர்களை நியமிச்சவர் முத்தமிழங்க கலைஞர் அவர்கள். இப்படி அவருடைய சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைக்கு கலைஞருடைய வழியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்தி வருகின்றார். இந்த திராவிட மாடல் அரசு எல்லா வகையிலும் பெண்களுக்கான முன்னேற்றத்திற்காக முன்னுரிமை கொடுத்துட்டு தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவர் போட்ட முதல் கையெழுத்தே பெண்களுக்கான கையெழுத்து. அதுதான் மகளிருக்கான அந்த விடியல் பயணம் திட்டம். அடுத்ததாக, அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் உயர்கல்வி படிக்க சேர்ந்தா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்ற புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்தினாங்க. இன்றைக்கு மகளிர் காலையில எழுந்ததும் காலை உணவு சமைச்சு கொடுக்க சிரமப்படக்கூடாதுன்னு பள்ளிகள்ல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை சிறப்பா செயல்படுத்திட்டு இருக்காங்க. மகளிர் சுய குழு சகோதரிகள் உங்க மூலமா தான் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்குன்னா அதற்கு நம்முடைய முதலமைச்சர் போட்ட உத்தரவு தான் காரணம். உங்க மூலமா